வணக்கம் மக்களே, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக என்று வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ட்ரிப்பை சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 25 கிலோமீட்டரில் இருக்கிற VGP மெரைன் கிங்டம்க்கு தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்கிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் பற்றியும் நம்மளை நிறையவே சிந்திக்க வைக்குது. அதான் ஆல்ரெடி VGP மெரைன் கிங்டம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்களேடா, அப்புறம் என்ன திரும்ப வந்திருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. லாக்டவுனுக்கு அப்புறம் அண்டர் வாட்டர் டனல், ஸ்கூபா டைவிங் போக புதுசாக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நீங்கள் VGP மெரைன் கிங்டம்குள்ள நுழைஞ்ச உடனே ரிசப்ஷனில் உங்களுக்கு VGP ப்ரொவைட் பண்ணுற பேக்கேஜ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்காக நாங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் ரேட்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ண வரீங்கன்னா இங்கே ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் கேட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிவிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களை ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பல விதமான மீன்கள் வாழும் ஜோன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்காக வீடியோக்கான லிங்க் இப்போ டாப் ரைட் கார்னரில் வரும், இல்லைனா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவில் நாங்கள் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸை பற்றி இன்னும் தெளிவாக காட்டியிருப்போம். இந்த டனல் தான் இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷனே. ஏன்னா இது ஒரு 70 மீட்டர் அக்ரலிக் டனல். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் டனல் அக்வாரியம். இவ்வளோ நேரம் மீன்களை வெளியிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம இப்போ அதுங்களோட மீன்களாக சேர்ந்து ஸ்விம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி கெட்டப்லாம் மாற்றிட்டு உள்ளே போக போகிறோம். அப்படியெல்லாம் உங்களை உள்ள கூப்பிட்டு போயிட மாட்டாங்க. ஸ்கூபாக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு செஷன் நடக்கும். ஆன்லைன் கிளாஸ்லேருந்து தப்பிச்ச நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இதில் டைவ் அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சிக்னல்ஸ், அப்புறம் உள்ள நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள், உள்ள எப்படி என்விரான்மெண்ட் இருக்கும், இது போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து உரைப்பாங்க. ஆன்லைன் கிளாஸில் தூங்கிடுற மாதிரி தூங்கிடாமல் இதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டுக்கணும்.
இப்போ நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ண போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்கூபா சூட் மாற்றுறதுக்கு உள்ள நிறைய ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது மாற்றின பிறகு கீர்ஸ்லாம் மாட்டிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் களத்தில் இறங்க போகிறாங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் மீதி இருக்குது. நெக்ஸ்ட் 15 to 30 minutes அங்கே இருக்க டைவர்ஸ் நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. உள்ளே நீங்கள் எப்படி ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணணும், ஹேண்ட் சிக்னல்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கோஆப்ரேட் பண்ணணும், இது போன்ற பல ட்ரைனிங்கள் அவங்க கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வேறு என்ன, தண்ணிக்குள்ளே போக வேண்டியதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. அதனால் இதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறத நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங் பண்ண வரீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் மீ, தண்ணிக்குள்ளே மண்டையை விடும் போது கொஞ்சம் ஏர்லாம் புல்லுன்னு வரும். அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நான் சரி ரிட்டர்ன் போயிடலாம், எதுக்கு இது அப்படிலாம் கொஞ்சம் லைட்டாக பயந்தேன். எங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா மண்டையிலே நறுக்கு 4 கொட்டி தண்ணிக்குள்ளே வரியா இல்லை மண்டையை பிடிச்சி உள்ள எடுத்துகிட்டு போவாடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் என் கூட இருந்த டிரைவர் அப்படிலாம் பண்ணாமல் பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் சொல்லி எனக்கு கான்ஃபிடன்ஸை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், 50 வயசு பாட்டிலாம் வருதுப்பா, உனக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுக்கு மேலே அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அட்வென்ச்சர் சேனல் வச்சுக்கிட்டு இது கூட பண்ணலன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு கெத்தா தண்ணிக்குள்ளே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 to 3 minutes கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சார் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு எனக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் எனக்கு உள்ளே கிடச்சிது. அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங் உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டு அவங்க சொல்கிற ட்ரைனிங்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஸ்கூபா டைவிங் முடிச்சாச்சு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன நிறைய புது கண்டென்ட் இருக்குன்ட்டு நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இதுதான். VGP யூனிவர்சல் கிங்டமில் ட்ரெஷர் ஹண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ சீனா, டக்குன்னு ஓட்டுங்கய்யா. இந்த யூனிவர்சல் கிங்டமில் நடக்கிற இந்த ட்ரெஷர் ஹண்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாவோட ட்வின் பிரதர் வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷரை வந்து திருடிட்டு போயிட்டார். அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் நிறைய க்ளூஸ்லாம் விட்டுட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஜென்ரல் சிப்பாய் கூட சேர்ந்து போய் இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹோல் கேமோட கான்செப்ட்டு. அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு க்ளூவும் நம்ம பிரேக் பண்ணும்போது அந்த அடுத்த க்ளூ வந்து ஒரு ரைடில் இருக்கலாம், இல்லை இந்த யூனிவர்சல் கிங்டமில் எங்கே வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு க்ளூவாக அப்படியே கண்டுபிடிச்சிட்டே போகும்போது கடைசி க்ளூவை நீங்கள் பிரேக் பண்ணும்போது அந்த க்ளூவில் இருக்கிற ஆன்சர் நம்ம ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொக்கிஷத்தை நம்ம ரிட்டர்ன் கொண்டு வரலன்னா அந்த நாடே வந்து பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம கையில் அவர் கொடுத்துருக்காரு. ஹெவன் எக்ஸ்ப்ளோரை நம்பினோர் கைவிடப்படார். மக்களின் நாட்டெல்லாம் நாங்கள் காப்பாற்றுறோம். அதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100K ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் க்ளூ நம்பர் 1. இந்த மாதிரி க்ளூ நம்பர் 2, 3ன்னு அப்படி யூனிவர்சல் கிங்டமோட எல்லா ரைட்ஸ்லையும் க்ளூஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க. கண்டுபிடிக்க ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யூனிவர்சல் கிங்டம் ஃபுல்லாக சுற்றி ஓடி போய் தேடணும் மக்களே. கொடுத்த காசுக்கு பல நடிக்கிறீங்களா? டேய் அநியாயம் பண்ணுறீங்களேடா.
அதான் நாங்களே எல்லா க்ளூஸையும் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோமே, அப்புறம் இனிமேல் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த க்ளூஸ்லாம் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. அதனால ஃபன் கண்டிப்பாக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட் க்ளூ. இந்த க்ளூவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களை ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும். உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ட்ரெஷரை காட்டலை. உங்களுக்கு அந்த ட்ரெஷர் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் கேண்டில் நைட் டின்னர், அதாவது லைவாக மியூசிக், கேம்ப் ஃபயர், பஃபெட்டுன்னு ஒரு அமேசிங்கான கேண்டில் நைட் டின்னர் அங்கே ரெடியாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. சொல்லணுமான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கே இப்போ இருக்க செட்டப்பு, 2 பேர் அமேசிங்காக பாடிட்டு இருக்காங்க, எதிர்க்க கடல் காற்று, முன்னாடி வேறு அருமையான சோறு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த இடம் யாருக்கு அருமையான ஒரு பிளேஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. எஸ், அப்சல்யூட்லி கப்புள்ஸ் தான் 100% 200% அவங்களுக்கு தான் அருமையான இடம். பட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓ மை காட். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணோம். பஃபெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஃபுட்ஸ் அங்கே இருந்தது. அது போக அங்கே செஃப்ஸும் இருந்தாங்க. அந்த செஃப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவா, பர்கர், ஹாட் டாக், பன்னீர் டிக்கா, அது போக உங்களுக்கு கிரில்லும் அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் கடைசியாக குக்கி ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். ஸ்வீட்டோட இந்த வீடியோ நம்ம ஸ்வீட்டாக முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 100K ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வரும். அது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். அதனால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் இந்தியாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பாய். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இது